நிலையத்தில் ஜனவரி மாதம் நகை திருடு போச்சுன்னு புகார் கொடுத்தேன். இது வரைக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கல. காவல் நிலையம் தான் காலையில் வா மாலையில் வான்னு சொல்லிட்டு ரொம்ப அலர்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது. புகார் மனு கொடுத்து நமக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது. பாதிக்கப்பட்டவன் நம்ம அலையிறான், நகை திருடினவன் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கான். ஆனால் இது சம்மந்தமாக உயரதிகள் கடுமையான நடவடிக்கைங்க சார். என்னால் முடியல. நான் ஒரு இதய நோயாளி, காலையில் வர்றது மாலையில் வர்றது. இங்கே இருக்க சில உயர் அதிகாரி என்னன்னா நம்ம அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு பேசுகிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவன் நம்ம தான் அலையிறோம். ஆனால் திருநவன் நகை திருநவன் அவன் மட்டும் கூலாக வீட்டில் உட்காந்துருக்கான். அதாவது இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காத அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற உயர் அதிகாரிகள் இங்கே இருக்கிற அறியாமல் இருக்க காவல் நிலைய அதிகாரிகளை கூப்பிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மிகவும் பணியோடு கேட்குறேன் சார். என்னால் இப்போ பேச முடியல, கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிறால பேச முடியல. சரியில்லை சார், காவல் நிலையம் புகார் மனு கொடுத்து வேஸ்ட்டுன்னே நினைக்கிறேன். நமக்கு ஒரு பொருள் கொலை போச்சுன்னா அதோட விட்டுணும். ஏன்னா காவல் நிலையம் புகார் மனு கொடுத்தா நம்ம தான் அலையிறோம் சார். புகார் கொடுத்தா நம்ம அலையிறோம். ஆனால் அவங்க ஸ்பாட்டுக்கு போய் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. அது நிலைய அதிகாரியாகட்டும் இல்லை கிரைம் ஆகட்டும் எல்லாமே வேஸ்ட்டு தான் சார். யாருமே சரியில்லை. கவர்மெண்ட்லாம் இன்னும் நானே பப்ளிக்கிட்ட போய் அவேர்னஸ் கொடுக்கலாம். ஜெயசோ யாராவது பாதிக்கப்பட்டால் உங்கள்கிட்ட நேர்மை தான் நீங்கள் புகார் காவல் நிலையத்துக்கு போகாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் திருடுறவன், பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன் இவனுக்கு மட்டும்தான் மரியாதை சார். ஆமாம், மற்றபடி நேர்மையாக உழைக்கிறவங்களாம் மரியாதையே கிடையாது. அது நம்ம நகையை பறி கொடுத்து நம்ம புகார் கொடுத்தாலும் அது அவங்க ஸ்பாட்டுக்கே போகல சார். 3 மாதமாக அலையிறோம். எனக்கு உடனே சரியில்லை. நான் மெடிசன் போட்டுட்டு நம்ம ஹார்ட் பேஷண்ட் மெடிசன் போட்டு அலைஞ்சிட்டே இருக்கோம். அதெல்லாம் வெறுத்துட்டேன் சார். இது சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்குற வேறு அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். யார் தப்பு பண்ணாலும் சார், அவன் சின்ன பையனாக தான் பெரியவன். கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அடுத்த தவறு பண்ண மாட்டான். நீங்கள் அவனுக்கு ஆதரவாக செயல்படுமோ அவன் தவறு பண்ணுவானா. இப்போ நீங்கள் மக்கள் மன்றத்தில் புகார் கொடுத்தீங்களா, என்ன சொன்னாங்க? மக்கள் மன்றத்தில் புகார் மனு கொடுத்துருக்கேன். மாலையில் பார்க்க சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் புகாரை கொடுக்குறேன்னா இந்த புகாரை உடனே ஏற்றுட்டு ஸ்பாட்டுக்கு போங்க, திருடனை கைது பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற உயர் அதிகாரிகள் அறியாமல் காவல் அதிகாரிகள் கூட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.